எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேத ஜோதிடத்தில் வந்து பார்த்திக்கிறப்போ இந்த குரு பகவான்னு சொல்லக்கூடிய இந்த குரு இந்த பிளானட் வந்து ஏதாச்சும் ஒரு ராசியில் வந்து தனியாக நின்னதுன்னா அந்த பர்டிகுலர் இடம் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து நம்ம லக்னத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் சரி, ஒவ்வொரு பாவத்துக்கும் சரி, ஒவ்வொரு செப்பரேட்டான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. இப்போ லக்னம் எடுத்துக்கிட்டேன்னா நான் லக்னம்னா எண்ணம், செயல், சிந்தனை அந்த மாதிரி சொல்கிறோம். அதேமாரி வந்து 2வது வீடு வந்து பார்க்குறப்போ உங்களுடைய தனமாக்க குடும்பஸ்தானம், 3வது வீடு வந்து உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம், 4வது வந்து சுகஸ்தானம், 5வது புத்திர பாகியஸ்தானம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. 6வது வந்து பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், 7வது வந்து கலதரஸ்தானம், 8வது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம், 9வது வந்து பாக்கியஸ்தானம், 10வது வந்து பார்க்குறோம்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், 11வது வீடு வந்து உங்களுடைய லாபஸ்தானம், 12வது வீடு வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் வந்து குரு வந்து தனிச்சு இருந்தார்னா அவர் வந்து அந்த இடம் வந்து பர்டிகுலர் இடம் வந்து வேலை செய்யாது, அந்த பர்டிகுலர் பாவத்தினுடைய பலன்கள் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு பொதுவான வந்து ஒரு விதி இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்குது, ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இதே சொல்லியிருக்காங்க, பழைய புக்கிலலாம் இருக்குது அந்த மாதிரி. இது வந்து உண்மையிலேயே வந்து நடக்குதான்னு சொல்லி பார்க்குறப்போ நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம விதிவிலக்குகளையும் சொல்லி நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுதுன்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான விதிவிலக்குகள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அந்த விதிவிலக்குகள் பேஸ் பண்ணி தான் நாம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த சம்பவங்கள் வந்து நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும். அப்படி இருக்கிறப்ப இந்த குரு வந்து தனியாக வந்து ஒரு ராசியில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அதுக்கு வந்து அந்த குரு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமான சில விதிவிலக்குகள் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து அந்த குரு வந்து ரொம்ப பலவீனமாக குரு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து நீச்சமாகவோ இல்லைனா வந்து அஸ்தமானமாகிட்டவோ வந்து அந்த பர்டிகுலர் பாவம் வந்து நான் சொல்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்து வேலை செய்யாமல் போயிடும். அதே சமயத்தில் வந்து குரு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளானட்டோட வந்து சேர்ந்துருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் வந்து அந்த இது வந்து வேலை வந்து அஃபெக்ட் ஆகாது அந்தளவுக்கு. இப்போ குரு வந்து ஏதாச்சும் ஒரு பிளானோட சேர்ந்துருந்தால், இப்போ அந்த குரு சனியோடையோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளானோட சேர்ந்துருந்தால் அது வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகாது. அதேமாதிரி குருவை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிளானட் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஏன்னா சனி செவ்வாய் குருவுக்கு வந்து 3 பார்வை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த சனி வந்து குருவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதேமாதிரி வந்து செவ்வாய் வந்து குருவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அது வந்து வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய கேந்திரத்தில் வந்து குருவின் நண்பர்களான்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன், ஓகேங்களா, செவ்வாய், சந்திரன், இந்த கேது, இந்த கிரகங்கள் வந்து குருவோட கேந்திரத்துலேருந்து இருந்தாலும் சரி, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஸோ இந்த விதிவிலக்குகள் எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து குரு வந்து வேலை செய்யுமா இல்லைனா வேலை செய்ய போகாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அது இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தவொடனே நம்ம எடுத்தவொடனே சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி குரு வந்து கேந்திரத்தில் இருக்கவங்க கேந்திராதிபதி தோஷம் இருக்குது, இந்த பர்டிகுலர் இது வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தவொடனே வந்து சொல்லிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.